அண்மைச் செய்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள் இலங்கை கடற்படை. தலைமன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்கள் கைது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கை கடற்படையின் தொடர் நடவடிக்கைகளால் மீனவர்கள் கவலை அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். மீனவர்களின் கைது தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் இன்று அதிகாலை தலைமன்னார் டு தனுஷ்கோடி இடையே உள்ள கடல் பரப்பு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகில் அதில் இருந்த 8 மீனவர்களை சிறைப்பிடித்து விசாரணைக்காக கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையானது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவருடைய உடைமைகளை பறிப்பதும் தாக்குதலும் தொடர்புடையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஸ்வநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.